Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. நம்ம நாட்டோடு வங்கதேசம் தொடர்ந்து மோதல் போக்க கடைபிடித்து வரக்கூடிய நிலையில இப்போ உதவி பண்ணுங்க அப்படின்னு கெஞ்ச தொடங்கியிருக்காங்க. அந்த உதவிகள் மட்டும் வங்கதேசத்துக்கு கிடைக்கலன்னா பெரிய சிக்கலை அந்த நாடு சந்திக்கும். ஒரு பக்கம் இந்தியாவுக்கு எதிராக ட்ரோன்களை நிறுத்தி வச்சுட்டு இன்னொரு பக்கம் அரிசி கொடுங்க, பருப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது பற்றி தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். வங்கதேச வன்முறையை தொடர்ந்து நம் நாட்டோடு நெருக்கமாக செயல்பட்டு வந்த அந்த நாட்டோட பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணினாங்க. அதோடு உயிருக்கு பயந்து நம் நாட்டிலும் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கு நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த அரசு நம்ம நாட்டோடு தொடர்ந்து மோதல் போக்க தான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக வசிக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதலை நடத்துறது, கோவில்களை சேதப்படுத்துறது உள்ளிட்ட சம்பவங்களை இந்த முகமது யூனுஸ் தலைமையிலான அரசு வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கு. அதோடு நம்மோடு மோதிக்கிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தானோடு சேர்ந்து வங்கதேச அரசு செயல்பட இருக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான்லேருந்து வங்கதேசம் தனி நாடாக உருவாகிறதுக்கு நம்ம நாட்டு இராணுவம் தான் உதவி பண்ணினாங்க. அதற்கு பிறகு தான் 1971 வங்கதேசம் தனி நாடாக உருவாச்சு. இந்த போர் வெற்றியை குறிக்கக்கூடிய விஜய் திவாஸ் தினம் பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆண்டும். வங்கதேசம் உருவாகிறதுக்காக நடந்த போரில் உயிரை தியாகம் செய்த இராணுவ வீரர்களை அந்த நாளில் நினைவு கூறுவாங்க. அந்த வகையில் தான் டிசம்பர் 16 பிரதமர் மோடி போட்ட பதிவுக்கு அந்த நாட்டிலிருந்து பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. இந்தியா உதவியோடு வங்கதேசம் தனி நாடாக உருவாகலை. இந்த வெற்றியில் இந்தியா ஒரு கூட்டாளியாகத்தான் இருந்தது, அதற்கு மேல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டாங்க. இது தவிர வங்கதேசம் இந்தியா எல்லையான கோழிக்கழுத்து பகுதியில் துருக்கி நாட்டு ட்ரோன்களை வைத்துக்கொண்டு நம்ம நாட்டை உளவு பார்க்க தொடங்கி இருக்கு வங்கதேசம். வங்கதேசம் தன்னோட எல்லையை நம்ம நாட்டோடு கிட்டத்தட்ட 94% பகிர்ந்துக்குது. அதாவது இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே மொத்தம் 4096 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லை பறந்து விரிஞ்சிருக்கு. இதில் அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தோடு 2217 கிலோமீட்டர் எல்லையை வங்கதேசம் பகிர்ந்து கொள்ளுது. இது இல்லாமல் வடகிழக்கு மாநிலங்களோடு வங்கதேசத்தோட எல்லை அமைஞ்சிருக்கு. அதாவது அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களோடு வங்கதேசம் தன்னோட பார்டரை பகிர்ந்துக்குது. இதில் முக்கியமான இடம் அப்படின்னா கோழிக்கழுத்து பகுதி, சிக்கன் நெக் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவோட மெயின்லேண்டை வடகிழக்கு மாநிலங்களோடு இணைக்கக்கூடிய பகுதி தான் கோழிக்கழுத்து பகுதின்னு சொல்கிறாங்க. இது மேற்கு வங்கத்தோட சிலிகுரி காரிடாரில் அமைஞ்சிருக்கு. வடகிழக்கு மாநிலங்களை மேற்கு வங்கம் வழியாக நம்ம நாட்டோட இணைக்கக்கூடிய அந்த இடம் தான் கோழிக்கழுத்து பகுதி. மேப்பில் அந்த இடத்த பார்த்தோன்னா கோழியுடைய கழுத்து மாதிரி இருக்கும். இதனால தான் அதற்கு அந்த பெயர் வந்தது. இந்த பகுதியில் தான் வங்கதேசத்தோட எல்லை அமைஞ்சிருக்கு. இந்த எல்லையில் தான் தற்போது வங்கதேசம் அந்த ஸ்பை ட்ரோன்களை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. அதாவது துருக்கி நாட்டில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு நவீன வசதிகள் கொண்ட பேராக்டர் TB2 வகை ட்ரோன்களை தான் வங்கதேசம் அங்கே நிலைநிறுத்தி உளவு பார்க்க தொடங்கியிருக்காங்க. இந்த ட்ரோனை துருக்கி நாட்டோட பேக்கர் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கு. இது துருக்கி நாட்டோட பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனம். இந்த ட்ரோன் மேல் வகையை சார்ந்தது, அதாவது மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் வகை. இந்த ட்ரோன்களை ரிமோட் மூலமாக இயக்கிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் இயங்கக்கூடியது. அதிகபட்சமாக 300 கிலோமீட்டர் சுற்றளவில் 24 மணி நேரம் தொடர்ந்து பறக்கக்கூடியது. மேலும் இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட MQ-9 ரீப்பர் ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, அதை விட 8 மடங்கு எடை குறைவானது. மணிக்கு 230 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது. மாடர்ன் வார்ஃபேர் திறன் கொண்டது. ஏற்கனவே இந்த ட்ரோன் வகையை வைத்து தான் பாகிஸ்தான் நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் தற்போது வங்கதேசமும் அந்த ட்ரோன்களால் நம்ம சீண்டி பார்த்துட்டு இருக்காங்க. வங்கதேசத்தோட இந்த நடவடிக்கை தான் தற்போது நம்ம நாட்டுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. இதனால் நம்ம நாடும் சும்மா இருப்பாங்களா? அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது வங்கதேசம் ட்ரோன் மூலமாக உளவு பார்க்கக்கூடிய இடத்துக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லையில் மத்திய அரசும் பார்த்திங்கன்னா ட்ரோன்களை குவிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட ட்ரோன்களை தான் அங்கே அதிக அளவில் நம்ம பாதுகாப்புத்துறை குவிக்கிறாங்களாம். இது தவிர இஸ்ரேல் நாட்டோட தயாரிப்பான ஹெரான் TP வகை ட்ரோன் உள்பட நவீன ட்ரோன்களை இந்தியா அங்கு நிலைநிறுத்தி கண்காணிப்பு பணிகளை தொடங்கியிருக்காங்க. இதில் ஹெரான் TP அப்படிங்கிறது 45,000 அடி உயரத்தில் பறந்து பார்டரில் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளும். அனைத்து காலநிலைகளிலும் 30 மணி நேரம் வரைக்கும் இந்த ட்ரோன்னால் சிறப்பாக செயல்பட முடியும். இந்த ட்ரோன்கள் மூலம்தான் தற்போது பார்டரில் கண்காணிப்பு பணிகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு.
இதனால் இந்தியா வங்கதேச எல்லையில் புதியதாக ஒரு பதற்றமே உருவாகி இருக்கு. இதற்கிடையே தான் இப்போது வங்கதேசம் நம்ம நாட்டுக்கிட்ட உதவி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. அதாவது வங்கதேசத்தில் தற்போது நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அந்த நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. இதற்கிடையே தான் வங்கதேசம் நம்ம நாட்டுக்கிட்ட இருந்து 50,000 டன் அரிசியை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் அரசு சார்பில் உணவு தானியங்களை பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டத்துக்காகத்தான் வங்கதேசம் நம்ம நாட்டிடம் அரிசி கேட்டிருக்காங்க. இது தொடர்பாக வங்கதேசத்தோட நிதி ஆலோசகர் சலிஹுதீன் அகமது தலைமையில் பொருளாதார விவகார ஆலோசனை கமிட்டி நடத்தப்பட்டிருக்கு. அந்த கூட்டத்தில் இந்தியா கிட்ட இருந்து அரிசி வாங்குறதுக்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவில் இருக்கிற பகாடியா பிரதர்ஸ் அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து 1 டன் அரிசியை 456.67 அமெரிக்க டாலருக்கு வங்கதேசம் வாங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. வங்கதேசம் தனியார் நிறுவனத்துக்கிட்ட அரிசி கேட்டிருந்தாலும் கூட வெளிநாடுகளுக்கு பெருமளவு உணவு தானியங்களை ஏற்றுமதி செய்யும் போது அதற்கு மத்திய அரசுடைய அனுமதி கட்டாயம் தேவை. இது வங்கதேசத்துக்கு தற்போது சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது மோதலுக்கு நடுவே வங்கதேசம் அரிசி கேட்டிருக்கிறதுனால இந்தியா கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியே எழுந்திருக்கு. ஒருவேளை அரிசி வழங்காவிட்டால் அது வங்கதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே கண்டிப்பாக மாறும். இது போக இந்தியா வங்கதேசத்துக்கு வழங்கின மின்சாரத்துக்கான நிலுவை கட்டணத்தை வேற இன்னுமே அந்த நாடு செலுத்தாம தான் இருக்காங்களாம். மத்திய மின்சாரத்துறையின் கீழ் NTPC லிமிடெட் பொதுத்துறை நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தோட துணை நிறுவனம் தான் NTPC வித்யுத் நிகாம் லிமிடெட். இதன் மூலமா வங்கதேச மின்சார மேம்பாட்டு வாரியம் திரிபுரா மாநில மின்சார கழகம் இடையே மின் விநியோக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் கீழ் 60 முதல் 70 மெகாவாட் மின்சாரத்தை வங்கதேசத்துக்கு திரிபுரா விநியோகிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் திரிபுராவுடைய முதல்வர் மாணிக் சாஹா PTIக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மின் விநியோக கட்டணமாக திரிபுராவுக்கு வங்கதேசம் 200 கோடி ரூபாயை நிலுவை வச்சிருக்காங்க. இந்த தொகை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நிலுவைத் தொகையை செலுத்த தவறினாங்கன்னா வங்கதேசத்துக்கான அந்த மின் விநியோகத்தை நிறுத்துவது குறித்து நெக்ஸ்ட் முடிவெடுக்கலாம். இருப்பினும் அது பற்றி இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படலை. ஆனால் இதே நிலை நீடித்ததுன்னா எத்தனை நாட்களுக்கு மின் விநியோகம் செய்ய முடியும் என்பது பற்றி எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலியம் அண்ட் ஆயில், டெக்ஸ்டைல்ஸ், அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஃபுட் ஐட்டம்ஸ், எடிபிள் ஆயில், பருத்தி, மிஷினரிஸ், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், ரப்பர், உப்பு உள்பட பல பொருட்களையும் இந்தியாவிலிருந்து தான் வங்கதேசம் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. வங்கதேசமும் இந்தியாவுக்கான ஒரு வணிக மார்க்கெட் அப்படின்னாலும் கூட இந்தியா தான் அனுப்பக்கூடிய பொருட்களை மட்டும் வங்கதேசத்துக்கு அனுப்புறதை நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னா வங்கதேசம் மற்ற நாடுகள் கிட்ட இருந்து கடல் கடந்து தான் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்தியா கிட்ட இருந்து இவ்வளவு பொருட்களை அவங்க இறக்குமதி செய்தாலும் கூட வங்கதேசம் இந்தியா கிட்ட சரியான ஒரு உறவு முறையை கடைபிடிக்கவே இல்லை. இந்தியாவை சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இடையிடையே உதவிகளையும் வேற கேட்டுட்டு இருக்காங்க. செய்த உதவியை மறந்து நமக்கு எதிராக செயல்பட்டு வரக்கூடிய வங்கதேசத்தை இந்தியா நினைச்சாங்க அப்படின்னா உடனே முடக்கி கடும் பொருளாதார நெருக்கடியை கண்டிப்பாக ஏற்படுத்தி விட முடியும். எப்படின்னா, அண்டை நாடான வங்கதேசம் நம்ம நாட்டோட தான் 94% பார்டரை பகிர்ந்துக்குது. அதாவது இந்தியாவும் வங்கதேசமும் மொத்தம் 4096 கிலோமீட்டர் தூரத்தை பகிர்ந்துக்குது. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தோட தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2217 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க. இதனால் எல்லை பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்துக்கு நம்ம நாட்டை தான் அவங்க சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. கடந்த 2022-23 ஆண்டில் நம்ம நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே 16 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு வர்த்தகம் நடந்தது. குறிப்பா நம்ம நாட்டுக்கிட்ட இருந்து தான் பருத்தி, உணவு தானியங்கள், சர்க்கரை, எலக்ட்ரானிக்ஸ், ஸ்டீல் உள்ளிட்ட பொருட்களை முக்கியமாக இந்த பொருட்கள் எல்லாமே வாங்குறாங்க. இந்த ஏற்றுமதியை நம்ம நாடு நிறுத்தினாங்க அப்படின்னா வங்கதேசத்தோட நிலைமை கண்டிப்பாக மோசமாகிடும். குறிப்பாக ஜவுளித்துறை மொத்தமாகவே முடங்கி போயிடும். வங்கதேச நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது ஜவுளித்துறையை நம்பி தான் இருக்கு. அந்த நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியில் 11% பங்கு ஜவுளித்துறை தான் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கு. இப்படியான சூழலில் அந்த நாட்டோட ஜவுளித்துறையே நம்ம நாட்டை நம்பி தான் இருக்குது. ஜவுளித்துறைக்கான பருத்தியை நாம தான் வங்கதேசத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பருத்தியில் 35% வங்கதேசத்துக்கு தான் ஏற்றுமதி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஏற்றுமதியை நம்ம இந்தியா நிறுத்தினாங்க அப்படின்னா வங்கதேசத்துடைய பொருளாதாரம்
முற்றிலும் முடங்கி போயிடும். தற்போதைய தகவலின்படி வங்கதேச பிரதமர் பதவியிலிருந்து ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததுக்கு அப்புறமா கடந்த ஆகஸ்ட் மாதத்துல மட்டும் அந்த நாடு 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பை சந்திச்சிருக்கு. அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி 6.3 இருந்து 5 சரிஞ்சு போயிருக்கு. தற்போது இன்னுமே இழப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. பல்வேறு ஜவுளித்துறை நிறுவனங்களும் உற்பத்தியவே நிறுத்திட்டாங்க. வங்கதேசத்துல தொடர்ந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பதற்றமான சூழலால இந்த இழப்பை வங்கதேசம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியான சூழலில் தான் இந்தியா நினைத்தால் இங்கிருந்தபடியே வங்கதேசத்தை கண்டிப்பா முடக்க முடியும். இதனால வங்கதேசம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் நோக்கர்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். வங்கதேசத்துல இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடியே நிலவிக்கிட்டு இருக்கும்போது கூட அவங்க ஹசீனாவை விடுறதா இல்லை. டாக்காவில் இருக்கிற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கைது வாரண்டை பிறப்பிச்சிருக்கு. ஷேக் ஹசீனா உள்பட அப்போது இருந்த அமைச்சர்கள், ஆலோசகர்கள், இராணுவ மற்றும் சிவில் அதிகாரிகளுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மனித குலம் மற்றும் இன படுகொலைக்கு எதிராக அவர்கள் மீது அவங்க கைது வாரண்ட்டை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருக்கிறதுனால அவங்கள நாடு திரும்புறதுக்கு தற்போதைய வங்கதேச அரசு இந்தியா கிட்ட வாய்மொழியாக ரெக்வஸ்ட் அனுப்பி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது தொடர்பாக வங்கதேசத்தோட வெளியுறவு ஆலோசகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கு. இதனால ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து வங்கதேசம் திரும்ப வேண்டும், அவங்கள நாடு கடத்த வேண்டும் அப்படின்னுட்டு இந்தியாவுக்கு கோரிக்கை வைச்சிருக்கிறதா, அதாவது வாய் வழியாக கோரிக்கை வைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இது பத்தி வங்கதேசத்தோட உள்துறை ஆலோசகர் ஜஹாங்கீர் ஆலம் என்ன சொல்லியிருக்காருன்னா, வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துறதுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகத்துக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகள் தற்போது செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. டாக்கா மற்றும் டெல்லி இடையே ஏற்கனவே ஒப்படைப்பு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தின்படி ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக வங்கதேசம் இந்தியாவை பகச்சிக்கவும் செய்கிறாங்க. இங்கே அடைக்கலம் தேடி வந்திருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவையும் அவங்க விடுறதா இல்லை. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதும் தொடர்ந்து தாக்குதல்களை அங்கே நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் தடுக்கவே இல்லை. அதே நேரத்தில் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத யோசிக்கிறத விட ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து வங்கதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுல மட்டும் குறியா இருக்காங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.